குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் 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 உணர்த்துவார். எல்லா உணர்வுள்ளவர்களாய் மாற, எல்லா உலக உணர்வுகள், எல்லா தேவையில்லாத எல்லா உணர்வுகள் நம்முடைய ஆவியை விட்டு நீங்கும்படியாக, ஆத்மாவை விட்டு நீங்கும்படியாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன் ராஜா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் திருநாமம் உலக
ஆராதனை ஆராதனை. ஆவியானவரே, உம்முடைய அளவில்லாத பிரசன்னம், உம்முடைய வசனமாகிய மலை ஆண்டவரே, எங்கள் கண்கள் இன்னும் பிரகாசிக்கத்தக்கதாக அவர்கள் அவர் முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த வருஷத்தில் எத்தனையோ இடத்துல ஆண்டவரே, எத்தனையோ சூழ்நிலைகள் ஆண்டவரே, மனுஷர்கள் ஆண்டவரே எங்கள் தலையில் மேல் ஏறி வந்தார்கள் ஆண்டவரே. அப்பா, அக்னியை கடந்து வந்தோ, தண்ணீரை கடந்து வந்தோ, ஆனால் செழிப்பான இடங்களிலே கொண்டு வந்து நீர் எங்களை விட்டிருக்கிறீர் ஆண்டவரே. சபையாகிய ஆண்டவரே, உம்முடைய செட்டைகளாகிய ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்து நாங்கள் நீர் செய்த அற்புதங்களை எல்லாம் அதிசயங்களை எல்லாம் ஆண்டவரே தியானிக்க, உமக்கு மகிமை செலுத்த ஆண்டவரே, இன்னும் நாங்கள் உமக்கு ஆண்டவரே நெருங்கி சேர கிருபைகளை கொடுத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும், எங்களோடு கூட இடைபெறும். எங்கள் ஆத்துமாவை ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொன்னீரே. தெரிந்து செய்த பாவங்கள், தெரியாமல் செய்த பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ராஜா உம்முடைய வசனத்தினாலே, உம்முடைய உபதேசத்தினாலே, உம்முடைய சத்தியத்தினாலே எங்களை கழுவி பரிசுத்தமாக்கும் அப்பா. பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, பரிசுத்தமாக்கும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களை தேவனை தரிசிப்பார்கள் என்று சொன்னீரே. இந்த வருடத்திலே நாங்கள் அநேக நேரம் ஆண்டவரே அநேக ஆராதனையில் வந்து கலந்து கொண்டோம். உடைய முகத்தை தரிசிக்க முடியல. இன்னும் ஆண்டவரே இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றை கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் உணர்ந்தவர்களாக, உம்முடைய வார்த்தை உணர்ந்தவர்களாக, எங்களுக்குள்ள ஆண்டவரே சுபாவங்கள் எல்லாம் மாறத்தக்கதாக, குணாதிசயங்கள் எல்லாம் மாறத்தக்கதாக எங்களோடு கூட நீர் இடைபடுவீராக. Fill Lord your presence of God in the name of Jesus. தேவ பிரசன்னம், பரலோக பிரசன்னம், ஒரு ஷக்கீனா மகிமை இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி இருப்பதாக, இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி இருப்பதாக. உம்முடைய ரத்தத்தை இந்த ஆலய எல்லைகள் முழுவதும் தெளிக்கிறோங்க தாவே. பிள்ளைகள் வாகனங்கள் மேல் தெளிக்கிறோங்க தாவே. பிள்ளைகள் வீடுகள் மேல் தெளிக்கிறோங்க தாவே. பிள்ளைகளுடைய சரீரமாகிய ஆலயத்தின் மேல் கர்த்தருடைய வல்லமை ரிகா தடக துடபா சந்தரதடா ஓரிபா ரபா ரதடக துடபா ரியந்தர தடக துரபா. ஒரு சுத்திகரிப்பின் அபிஷேகம், ஒரு மகிமையின் அபிஷேகம். அபிஷேகநாதர் நீர் உயிரோடு இருக்கிறவர், உயிரோடு எழுந்தவர், எங்களுக்குள்ளே ஜீவித்துக் கொண்டிருக்கிறவரே. இயேசுவின் நாமத்தினாலே நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக. லோடு கூட பேசுங்கப்பா, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கு வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். இந்த மாலை வேளையிலும் கூட நாம் தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நாம் காலையிலே தியானித்தது தான், அது கண்டினியூ தான் பண்ண போறோம். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும், பாகாலுக்கு முழங்கால் படியிடாத முழங்கால்களையும், அவனை முத்து செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் மீதியாக நம்மை அவருடைய பாதத்திலே கொண்டு வந்து அமர்ந்திருக்க செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, காலையில் நாம் பார்த்தோம் இந்த நாள் கூட அருவருப்புகள் என்ன சோதரம். இந்த தானியேல் 11ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த நாள் கூட அன்றாட பலிகளையும் அரணான பரிசுத்த ஸ்தலத்தையும் பாழாய் போல் அருவருப்புகளை விலக்கி ஓட, உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணாமல் இருக்க, இச்சக பேசுகளுக்கு விலகி இருக்க, கள்ள மார்க்கத்திற்கால விலகி இருக்கணும்னு சொல்லி நாம் அநேக காரியங்களை தியானித்து நம்முடைய ஆத்மாவை சுத்திகரித்து கொண்டோம். அல்லேலூயா.
இந்த மாலை வேளையிலும் கூட வேதம் சொல்லுகிறது, எந்த சூழ்நிலையில தமக்கு உண்மையாய் இருக்கிற யூதர்களை அந்த நாளிலே கர்த்தர் எப்போதும் வைத்திருந்தார். ஆனால் எலியா நினைச்சிட்டார், நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன்னு நினைச்சிட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு நம்ம ஒருத்தர் தான் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, நம்மளை போல் ஆண்டவர் நிறைய பேர்த்த வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவருக்காக வைராக்கியமாய் வாழ, அவருக்கென்று. அல்லேலூயா. அது எப்பேற்பட்ட ஜனம்? உண்மையாக இருக்கிற ஜனம். அந்த நாட்களில் பாருங்கள், பழைய ஏற்பாட்டு நாட்களில் இந்த தீர்க்கதரிசிகள் காலங்களில் என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க பாவம் செஞ்சு 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 தேவனை கோபப்படுத்திகிட்டே இருந்தாங்க. அப்போது 400 வருஷம் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? அமைதி ஆயிட்டார். இருண்ட காலம். பைபிளில் சில தியாலஜியெல்லாம் புரிஞ்சுக்கணும். பைபிளில் பழைய ஏற்பாடு முடிஞ்சோன்னா ஒரு பேஜ் என்னவாக இருக்கும்? எம்டியாக இருக்கும். அப்போ தான் புதிய ஏற்பாடு என்ன ஆகும்? ஸ்டார்ட் ஆகும். அதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? 400 வருஷம் இருண்ட காலம். அல்லேலூயா. அந்த 400 வருஷம் இருண்ட காலத்தில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், இந்த சோதரம் அந்தியோக்கியன்னு சொல்லி கொடுமைக்கார ஒரு ராஜா வந்தான். அந்த ராஜா என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, சோதரம் அவன் கடுமையான எதிர்ப்பு, கடுமையான யுத்தம். சோதரம் அந்த நாட்களில் ஆலயத்தில் என்ன இருந்ததுன்னா, பிரகாரம் இருந்தது. என்ன இருந்தது? பிரகாரம் இருந்தது. அடுத்து என்ன இருந்தது? பரிசுத்த ஸ்தலம் இருந்தது. அப்புறம் என்ன இருந்தது? மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்தது. இவன் என்ன பண்ணிட்டான்? பிரகாரத்தில் இருக்கிற எல்லா சோத்திர பழிப்பொருட்களை எல்லாம் உடைச்சிட்டு, பரிசுத்த ஸ்தலத்தை எல்லாம் சீர்கேடுபடுத்திட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு வந்து அருவருப்பான பன்றியை வெட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்தை அவன் தீட்டுப்படுத்தினான். அல்லேலூயா. அப்போ அவனோட கொடுமை இந்த யூதர்களால் தாங்கவே முடியல. தாங்கவே முடியல. அப்போ யூதர்களை ஒரு ட்ரிக் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? உண்மையான இருக்கிற யூதர்கள் அங்கங்கே சிதறி ஓடிட்டாங்க. சிதறி ஓடி என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, தன் தேவனுக்காக என்ன பண்ணாங்கன்னா, கொரில்லா யுத்தம். என்ன யுத்தம்? கொரில்லா யுத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு யுத்தத்தை கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்க சின்ன நாடாக இருந்தாலும் கூட, எப்பேற்பட்ட நாடாக இருந்தாலும் அந்த தேசத்தை பார்த்து என்ன பண்ணிக்கும்? பயந்துக்கும். ஏன்னா அது கர்த்தர் அவங்கள பாதுகாக்க கொடுத்த ஒரு ஞானம். அல்லேலூயா. அப்போ அந்த கொரில்லா யுத்தத்தை அவங்க என்ன பண்ணாங்கன்னா பயன்படுத்தினாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சோதரம் அவங்கள, அதாவது தேவாலயம் சுத்திகரிக்கப்படணும். அந்த அந்த கொரில்லா போர் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன குழுவாக சேர்ந்து குறைவான எண்ணிக்கையாக தான் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? குறைவான எண்ணிக்கையாக தான் இருப்பாங்க. ஆனால் நல்ல சுறுசுறுப்பான போர் வீரர்களாக இருப்பாங்க. அல்லேலூயா. யாருக்காக? கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்க உண்மையாக இருக்கிற ஜனங்க போர் வீரர்களாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? போர் வீரராக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இன்றைக்கி நம்மளும் கூட இதெல்லாம் அப்படியே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மளை அப்படியே சரிப்படுத்திகிட்டே வரணும். அல்லேலூயா. நம்மெல்லாம் ஒரு யுத்த புருஷர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம இந்தியாவில் அநேக சுவிசேஷ வாசல்கள் அடைக்கப்பட, அநேக தேவ சபைகள் கட்டப்பட முடியாமல் இருக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போர் வீரர்கள் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், நம்ம கிருபாசன சபையை அபரிவிதமான வளர்ச்சி அடையணும் அப்படி சொன்னால், ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த கிருபாசன சபைக்கு மாத்திரம் இல்லை, தலைமை சபையிலேருந்து டோட்டல் தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் எங்கெங்கெல்லாம் சபைகள் இருக்கிறதோ, அதில் இருக்கிற எத்தனை ஊழியக்காரர் இருக்கிறாங்களோ, ஊழியக்கார அம்மாமார் இருக்கிறாங்களோ, விசுவாச மக்கள் இருக்கிறாங்களோ, அவங்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஒரு போர் வீரர்களாக இருக்க தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் நெஞ்சார் உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். நான் எல்லா நாளும் கிருபாசன தலைமை சபைக்காக ஜெபித்தேன், தலைமை போதகருக்காக நான் ஜெபித்தேன், எல்லா ஊழியர்களுக்காக ஜெபித்தேன், எல்லா சிஸ்டர்மார்களுக்காக ஜெபித்தேன், எல்லா விசுவாச மக்களுக்காக ஜெபித்தேன்னு நான் ஒரு நாளும் கூட மிஸ் ஆகாமல் ஜெபித்தேன்னு உங்கள் உள்ளத்தை நீங்கள் கேட்டு பாருங்கள். அல்லேலூயா. யாருக்கோ வந்தால் பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா. மற்றவங்க பிரச்சனையை தீக்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:38 சொல்லுது. பரிசுத்தா அந்த வசந்த வாசிங்களே. அப்போஸ்தலர் 10:38 வசனத்தில் எழுத்து திருத்தம் இல்லாமல் வாசிங்க. அதுக்கு நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும்
அபிஷேகம் பண்ணினார். வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்ப ஆண்டவரோட அபிஷேகம், ஆண்டவரோட நம்ம நடக்கிறது உண்மையானால், ஆண்டவரோடு பழகுவது உண்மையானால், நாம் தேவனை நேசிப்பது உண்மையானால், நாம் சபையை நேசிப்பது உண்மையானால், நாம் ஒரு ஜெபிக்கிற மனிதனாக, ஜெபிக்கிற மனுஷியாக நாம் இந்த நாள் முதல் கொண்டு நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், தெரியாமல் செய்யறது தப்பே கிடையாது. எனக்கு தெரியலன்னு சொல்லிடலாம். ஆனால் கற்றுக் கொடுக்கும்போது கற்றுக்கொண்டு அதை செய்யாமல் இருந்தீங்கன்னா அது பாவமாக போகும். அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம ஜெபாவில நிரம்பி இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஜெபாவில நிரம்பி இருக்கணும். பரிசுத்தாவி இருந்தால் தான் அந்த அபிஷேகம் இருந்தால், ஜெபிக்கிற ஒரு அபிஷேகம். அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபிக்கிற அபிஷேகம் இல்லை, இன்னைக்கு சுறுசுறுப்பு இல்லை. நல்லா என்ன பண்ணுறோம்? நல்லா சாப்பிட்றது, நல்லா தூங்குறது, இதே பொழப்பாக போச்சு. நல்ல வயிறு நிறைய ஃபுல்லாக சாப்பிட வேண்டியது, அப்புறம் தூங்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது. தேவைதான். ஆனால் நான் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய சரீரத்தை பராமரிக்க, சரீரத்தை பாதுகாக்க என்னென்னலாம் செய்கிறோமோ அதே போல் நமக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்குது, அந்த ஆத்துமாவை பாதுகாக்கணும். அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு ஆவி இருக்குது, அந்த ஆவியை பாதுகாக்கணும். அது மாத்திரமல்ல, நம்மளை நம்பி கொடுத்துருக்கிற பொறுப்புகள் இருக்கிற அந்த நாள் கூட தலைவர்களுக்காக நாம் ஜெபிப்பது நம்மேல் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னிலிருந்து வைராக்கியம் எடுக்கணும். ஆண்டவரை, இன்னிலிருந்து நான் சபைக்காக நான் ஜெபிப்பேன், சபைக்காக நான் வைராக்கியமாக ஜெபிப்பேன். நம்மளாம் ஒன்று சேர்ந்து ஒருபணப்பட்டு ஜெபிக்கும்போது சபையில் எந்த குழப்பங்கள் வராது, எந்த போராட்டங்கள் வராது, பரிசுத்தவான்களுக்கு எந்த வியாதி வராது, எல்லா பலவீனங்கள் உங்களுக்கு முதல் வராது. அல்லேலூயா. ஆமாம், நல்லா தேவசேனையில் இருக்கிற பயங்கரமான ஜெபம், 5 மணி நேரம் ஜெபிக்கிற ஜெபத்தில் எல்லாம் கருகி விழுந்துடும். அல்லேலூயா. ஜெபத்தோட வல்லமை என்ன தெரியுமா உங்களுக்கு? பவுலோட ஜெபத்தோட வல்லமை என்ன? அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். அந்த பாம்பு கவ்வி தொங்குச்சல், அந்த வசந்த வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் விறகு அந்த அனலை உரைத்து எடுத்து வாசிங்களேன். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி போது கடிச்சது என்ன? அது என்னவா மாறுச்சு? பைபிள் அப்படி எழுதிருக்குது. கடிச்சது பாம்பு, அது எப்படி பூச்சியாக மாறிச்சு? அல்லேலூயா. அதாவது கர்த்தருடைய வார்த்தை, அது எழுத்து இருக்குது, அதுக்கு உறுப்பு இருக்குது. அல்லேலூயா. அதுக்கு ஜீவன் இருக்குது. அல்லேலூயா. பரிசுத்தவானுடைய கையை பிடிக்கும்போது அது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அதை பூச்சியாக மாத்துறார். அல்லேலூயா. வாசிங்களா. அந்த விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலை பாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அந்த வியாதி என்கிற பூச்சியெல்லாம் ஆண்டவரை, இப்பொழுது அந்த சர்ப்பத்தின் கிரிகள், அந்த இருளின் வல்லமைகள், அந்த அசுத்த வல்லமைகள், அந்த வியாதியின் வல்லமைகள் எல்லாம் எரிஞ்சு சாம்பலாய் போவதாக. யார் யாருக்கு வியாதி இருக்கிறதோ, யார் யாருக்கு பலவீனம் இருக்கிறதோ, பரிசுத்த ஆவியானவர் சுட்டெரித்து போடுவாராக. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் என் இயேசுவால் குணமாக்க முடியும். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் என் இயேசுவால் குணமாக்க முடியாத ஒரு வியாதி இல்லவே இல்லை. கரங்களை தட்டி அந்த வல்லமையை செயலிழந்து போக பண்ணுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனங்களை சுட்டெரிக்கிற வல்லமை,
நீங்க பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. நீங்க பலவானா இருந்தாதான் ஊழியருக்கு ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. சபையை கட்டி எழுப்ப முடியும். நாம் ஒரு போர் வீரர்கள். இன்னும் மற்றவங்களை எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது. முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை மதிக்க கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற இயேசுவை பராமரிக்கிறது கிடையாது, நமக்குள்ள இருக்கிற இயேசுவை மதிக்கிறது கிடையாது. நாளைக்கெல்லாம் அதெல்லாம் வரும். நாளைக்கு நிறைய செய்தி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்றதுக்கு தான் நேரம் இல்லை. ஆண்டவர் அவ்வளோ நல்ல செழிப்பான வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. தியானிக்க ஆண்டவர் ஊற்ற போல உங்களுக்கு கொடுத்து அனுப்பி இருக்கிறார். நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு இந்த நாள் முதல் கொண்டு ஒரு நிமிட கண்களை மூடுங்க. இந்த நாள் முதல் கொண்டு அன்புள்ள இயேசு சுவாமி ஆண்டவரே, இவங்களை ஒவ்வொரு நாள் ஆண்டவரே இங்கே கிருபாசன தலைமை சபைக்காக ஜெபிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, தலைமை ஊழியருக்காக ஜெபிக்கணும் ஆண்டவரே. எங்கள் கிருபாசனத்தில் ஆண்டவரே அப்பா இந்த நாள் கூட ஆண்டவரே முழு நேரமாய் ஆண்டவரே தன்னையே அர்ப்பணித்து ஆண்டவரே அப்பா வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே உமக்கென்று பிரதிஷ்டை பண்ணி ஆண்டவரே ஊழியம் செய்கிற ஆண்டவரே எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. அம்மாமார்களுக்காக ஜெபிக்கிறோம், ஐயாமார்களுக்காக ஜெபிக்கிறோம், திருமணம் பண்ணி ஊழியம் பண்ணுகிற ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம், அவங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், எங்க கிருபாசன சபையில் இருக்கிற அத்தனை விசுவாச மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவர் பலவீனப்பட்டவங்க இருக்கக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் எப்போ நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நான் ஜெபிக்க போறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற யோபு வேதம் சொல்லுகிறது, தன் சிநேகிதனுக்காக ஜெபிக்கும் பொழுது தன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன பண்ணாங்க? சுறுசுறுப்புள்ளவர்களாக இருந்தார்கள். அவங்கள எப்படி இருந்தாங்க? நல்ல சுறுசுறுப்புள்ளவங்களாக இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, அவங்க என்ன பண்ணாங்க? சோதரம் நல்ல மறைஞ்சிருந்தாங்களாமா. அல்லேலூயா. இப்போ இந்த அஸ்திபாரம் ஏதாவது வெளியே தெரியுமா? அஸ்திபாரம் ஏதாவது வெளியே தெரியுமா? வெளியே தெரியாது, ஆனால் பில்டிங் இருக்குது இல்லையா? நம்ம எல்லாருமே அஸ்திபாரமாக இருந்து இல்லையா நல்ல தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக இருக்கணும். இல்லையா? ஆமாம். அந்த நாள் கூட சோதரம் மறைவான இடங்கள்லேருந்து என்ன பண்ணுவாங்களா? அவங்க தாக்குதல் நடத்துவாங்களாம். இன்றைக்கி பாருங்கள், நம்மளுக்கு மறைவான கண்ணிகள் நிறைய வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது எல்லாவற்றிலிருந்து இந்த வருஷத்தில் கர்த்தர் நம்மை விடுவித்தார், நம்மை பாதுகாத்தார். அல்லேலூயா. நாசமோசங்களுக்கு விலக்கி பாதுகாத்தார், இருளின் வல்லமைகளுக்கு விலக்கி பாதுகாத்தார், அசுத்தங்களுக்கு விலக்கி பாதுகாத்தார், நோய்களுக்கு விலக்கி பாதுகாத்தார், கடன் பிரச்சனையில் சிக்காமல் பாதுகாத்தார். அல்லேலூயா. அப்போ மறைவான இடங்களில் அவன் கண்ணி வைக்கிறான். நம்மளும் அதே போல தான். சிலர்லாம் பாருங்கள், அமைதியாக ஜெபிக்கணும், சத்துருவோட கிரி எரிஞ்சு சாம்பலாக போயிடும். அல்லேலூயா. ஆமாம், நான் ஜெபிச்சேன்னு சொல்லக்கூடாது. மறைமுகமாக இருந்து ஜெபிக்கிற ஜெபத்தில் எல்லா பொல்லாத வல்லமைகள் எரிஞ்சு சாம்பல் ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் பிசாசு உங்களை தாக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் தாக்குதலின் கருவியாக நீங்கள் இருக்கணும். வசனமாகிய பட்டயத்தை எடுத்து என்ன பண்ணணும்? நம்ம யுத்தம் செய்யணும். அல்லேலூயா. சில ஜபங்கள் தமிழில் செய்யலாம், சில ஜபங்கள் அந்நிய பாஷையில் தான் பண்ண முடியும். அந்நிய பாஷை வந்துருச்சுன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட சாத்தானுடைய வல்லமையாக இருந்தாலும் சரி நொறுக்கி எடுத்து ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம நல்ல நினைக்கணும். இந்த 2 நாள் சொல்லித்தரேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி எப்படி ஆகிறதுன்னு. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், திடீர் தாக்குதல் எப்படியாமா? திடீர் தாக்குதல் தான் பண்ணுவாங்க. ஜெபிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரே செகண்ட் தான். சோதரம், இன்னைக்கு நம்முடைய உசுரோட ஆண்டவர் அக்னியை போட வந்தேன் சொல்லுங்க. அக்னியை போட, அது இப்பொழுதே பற்றி. அப்போ நம்முடைய ஜீவன் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் எடுத்து வாசிப்போமா? எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நம்முடைய ஜீவன் எப்படி இருக்குது அப்படின்னு வாசிப்போமா? அல்லேலூயா. எடுத்து வாசிங்க மக்களா. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவைகளுடைய முகங்களின் சாயலாவது. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் சோதரம் ஜீவன்களுடைய சாயல் 13ஆம் வசனம். 13 வாசி. ஜீவன்களுடைய சாயல் எப்படி இருந்தது என்றால் அவைகள் எரிகிற அக்கினி தழலின் தோற்றம். எரிகிற அக்கினி தழலின் தோற்றம். அல்லேலூயா.
அல்லேலூயா. உங்களுக்காக உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உயிரானது எப்போது கர்த்தருக்காக ஒரு எரிகிற அக்கினி தழலா இருக்கணும். அல்லேலூயா. உங்களுக்காக நமக்கு ஆண்டவருக்கென்று ஒரு 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 கொதிப்பு உள்ளத்திலிருந்து ஒரு கொதிப்பு எப்போது இருந்துட்டே இருக்கணும். அல்லேலூயா. இந்த நாள் கூட அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்க, இந்த நாள் கூட நமக்கு ஆண்டவருக்காக எப்போது அந்த அந்த ஒரு 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 என்ன சொல்றது, அந்த ஒரு அக்கினி நமக்குள்ள பற்றி எரிஞ்சு கொண்டே இருக்கணும். அப்போ எந்த ஒரு சோர்வும் வராது, எந்த ஒரு பலவீனம் வராது, எந்த ஒரு இருளின் வல்லமையில நம்மளை தாக்காது. அல்லேலூயா. வசனம் அப்படிதான் சொல்லுது, வசனம் எல்லாம் பொய் சொல்லாது. ஜீவன்களுடைய சாயல் எப்படி இருக்குதாமா? வாசிங்க. ஜீவன்களுடைய சாயல் எப்படி இருந்தது என்றால் அவைகள் எரிகிற அக்கினி தழலின் தோற்றமும் தீவர்த்திகளின் தோற்றமாய் இருந்தது. அது எப்போது வெளிச்சம் கொடுத்துட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. ஒரு விளக்கு எரியணும்னா அதுக்கு என்ன வேணும்? எண்ணெய் வேணும், திரி வேணும், அதுக்கு அந்த அந்த தீ வேணும். இந்த மூணுமே இருந்தால் என்ன பண்ணும்? எரியும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் நம்ம ஆவியில நிரம்பிட்டே தான் இருக்கணும், வசனத்தை தியானிச்சுட்டே தான் இருக்கணும். அப்படி தியானிச்சுட்டே இருக்கும் போது நாள் கூட உங்களுக்குள்ள இருந்து ஒரு தேவ மகிமை, ஒரு தேவ அபிஷேகம், ஒரு தேவ வல்லமை புறப்பட்டுட்டே தான் இருக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற மற்றவர்களையும் அது பற்றி பிடிக்கும், மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தும், மற்றவர்களை ஆசீர்வாதமாய் மாற்றும். எல்லா சாத்தானுடைய கிரிகள் எரிஞ்சு சாம்பலா போகும். அல்லேலூயா. ஆமா, உங்களுடைய உசுரை எப்படி இருக்குன்னா எரிகிற அக்கினி தீவற்றியின் தோற்றமும். வாசிங்க. அந்த அக்கினி ஜீவன்களுக்குள்ளே உலாவி பிரகாசமா இருந்தது, அக்கினியிலிருந்து மின்னல் புறப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் அநேக ஊழியர்கள் தொடும்போது போய் கீழே விழறாங்க. ஆவிக்குரிய அனுபவம் அநேகருக்கு இல்லை. அல்லேலூயா. முதல் நல்லா நீங்கள் பரிசுத்தாவில நிரம்பி நீங்கள் ஆரத்தட்டே அவனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி ஓடியே தீரும், அவனுக்குள்ள இருக்கிற வியாதி அழிஞ்சே தீரும், அவனுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சாத்தானுடைய வெள்ளமைக எரிஞ்சு சாம்பலாயே தீரும். அல்லேலூயா. நம்ம சரியா ஜெபிக்காதனால நமக்குள்ள இருக்கிற அதான் பவுல் சொன்னார், என்ன உனக்குள்ள இருக்கிற அக்கினி என்ன வேணும்? அனல் மூட்டி எழுப்பு. ரிக்காபாரா சந்தரதட கதுடபா. நம்ம தூங்கிட்டே இருந்தால் எப்படி எழும்போம்? நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். சரி, இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுதாகணும். வாரத்தில் ஒரு நாளாவது நான் உபவாசம் இருக்கிறேன்னு சொல்கிற கை தூக்கு பார்க்கலாம். நான் வாரத்தில் ஒரு நாளாவது உபவாசம் இருக்கிறேன், ஒரு நாளாவது நான் உபவாசத்தில் இருக்கிறேன். யோசிச்சு பாருங்க எவ்வளோ வேதனை. அல்லேலூயா. வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் நம்மளால் இருக்க முடியாதா? சபையிலேயே உபவாசம் இருக்குது. உபவாச நாள் எப்போ? சனிக்கிழமை. இருக்குதா இல்லைங்களா? இருக்குதா இல்லைங்களா? ஒரு நேரம் நம்மளால் இருக்க முடியாதா? இன்னைக்கு உபவாசத்தை குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலின்றி போகாது. நல்ல ஒரு நாட்களோட மேன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாட்களோட பாருங்கள், நாளைக்கு மெயின் என்ன நாள்? சரி, அது ஒன்று. அப்புறம் ரெண்டாவது உபவாச நாள். அப்புறம் தியானிங்க, யோசிங்க. அதாவது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மைண்டை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விடுங்க. அல்லேலூயா. நாளைக்கு விசேஷமாக இந்த வருஷத்துடைய கடைசி உபவாச நாள். அல்லேலூயா. அதே போல் இந்த வருஷத்தில் கடைசி சுத்திகரிப்பு நாள், விசேஷித்த சபையிலே பரிசுத்தவான் மூலமாய் உருவாக்கப்பட்டு நம்மை சுத்திகரிக்கப்பட்ட ஒரு முக்கியமான நாள். அல்லேலூயா. அல்லேலூயா. உணர்வடையணும், அதுதான் உணர்வடையணும். அல்லேலூயா. அப்போது நான் இன்னிலிருந்து இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும். கட்டாயம் நீங்கள் உபவாசம் இருந்து ஆகணும். அல்லேலூயா. ஆமாம். உபவாசம் எப்படி இருக்கணும்? அதெல்லாம் பெரிய சாப்டர், இது போனால் இதெல்லாம் போகவே முடியாது. சிம்பிளாக ஒரு 2 நிமிஷம் சொல்லித்தரேன். உபவாசம் இருக்கோன்னா நீங்கள் இன்றைக்கி போய் ஏசாயா தீர்க்கதரிசி 58ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. அல்லேலூயா. பாருங்கள், ஒரு நேரம் உபவாசம் இருந்தீங்கன்னா நல்லா கவனிங்க. எல்லா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாரும் உயர்த்தி கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமாம். உபவாசம் இருந்தீங்கன்னா நல்லா கவனிங்க. ஒரு நேரம், வாரத்தில் ஒரு நேரம். இன்றைக்கி நல்லா இருதயத்தில் எழுதி வச்சு இதை ஃபாலோ பண்ணணும். இந்த கால் வாங்கி இன்சைடு அவுட் சைடு விட்டுருக்கூடாது. அல்லேலூயா. இன்சைடு போய் இன்சைடு வந்து இங்கேருந்து நல்லா நிறைய கனிகள் கொடுக்கணும். அல்லேலூயா. இப்போ உபவாசம் இருக்கிறீங்கன்னா ஒரு நேரம் உபவாசம் இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு நேரம் உபவாசம் இருந்தால் குறைஞ்சது ஒரு டிஃபன், காலையில் நேரம் உபவாசம் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு டிஃபன் சாப்பிட்றோம். எவ்வளோக்கு சாப்பிடுவோம்? மேக்ஸிமம் ஒரு 50 ரூபா. ஒரு செட் பூரி, ஒரு வடை, ஒரு காப்பி, ஒரு 50 ரூபாய் ஆகுமா ஆகாதுங்களா? சொல்லுங்கோ.
சொல்லுங்கள், ஆகுமாகாதா? ஆகும் இல்லைங்களா? அந்த 50 ரூபாய் எடுத்து என்ன பண்ணுங்க, உண்டியில் போடுங்க. என்ன பண்ணுங்க, சொல்லித்தரேன் கேளுங்க, ஆசீர்வாதத்தோட ரகசியங்களே. இல்லையிலூயா. கரெக்டாக கிறிஸ்துமஸ் நாள் வருதா, நேராக சபைக்கு எடுத்துட்டு வாங்க. இல்லையிலூயா. ஃபஸ்ட்டு என்னங்க என்ன பண்ணணுமோ, எத்தனை ஏழை ஜனங்களுக்கு உதவ முடியுமோ, எத்தனை பேர்த்துக்கு நம்ம அந்த நாட்களை சுவிசேஷத்தை அறிவிக்க முடியுமோ கொண்டு வந்து கொடுத்து பாருங்களேன். இல்லையிலூயா. அப்போ நம்ம எத்தனை லாஸ் ஆக்கிட்டு உட்காந்துருக்கோம் பாருங்க. இல்லையிலூயா. சரி, நான் இன்றைக்கி நம்ம அப்பப்போ ஒப்பு கொடுத்தே போவோம், சரியா? மெசேஜ் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னையிலிருந்து நான் கட்டாயம் வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கை கண்ணை முடிக்க, எல்லாம் கண்ணை முடிக்க. வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் இருக்கிறேங்கிறவங்க கையை தூக்குங்க, தைரியமாக தூக்குங்க. இல்லையிலூயா. ஒப்பு கொடுங்க. ஏன் ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு நேரம் உபவாசம் இருக்க முடியாதா? கை தூக்குங்க, உண்மையை தூக்கு. நல்லா 30 வருஷமாக இருக்கிறேங்க, நான் அனுபவித்து சொல்லி தான் நான் சொல்கிறேன். அல்லேலூயா. நல்லா 30 வருஷமாக இருக்கிற உபவாசம், சனிக்கிழமை நாள் உபவாசம் இருக்கிற, ஞாயிற்றுக்கிழமை நாள் இருக்கிறோம். அல்லேலூயா. மற்ற எந்த நாள் ஆண்டவர் போட சொல்கிறாரு போட கை தூக்குங்க. அப்போ தான் அந்த மாம்சக்கிரியெல்லாம் அழியும், அந்த பலவீனங்கள்லாம் மாறும். கற்றுக்கொள்ளுங்க, ஒப்பு கொடுங்க. எல்லாரும் கண்ணை உயர்த்துங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நாள் கூட தெரிஞ்ச நாளை நீங்களே சூஸ் பண்ணுங்க. ஒரு வேளை சனிக்கிழமை இங்கே வர முடியலையா, பரவாயில்ல, வீட்டிலேருந்து காலையில் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தனி ஜெபம் பண்ணுங்க. கை தூக்குங்க. உபவாசம் இருந்தே ஆகணும். எல்லாரும் படித்தவங்க படிக்காதவங்க, சின்ன பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க, எல்லாரும் கையை தூக்கு. எல்லாரும் கையை தூக்கு. ஒரு நேரம் கர்த்தருக்காக நம்ம உபவாசம் இருக்க முடியாதா? நம்முடைய குடும்பத்துக்காக உபவாசம் இருக்க முடியாதா? நம்ம சபைக்காக உபவாசம் இருக்க முடியாதா? இந்த ஊருக்காக உபவாசம் இருக்க முடியாதா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நல்ல வளர்ச்சியடைய உபவாசம் இருக்க முடியாதா? நம்முடைய சரீரத்திலே நல்ல சுகம் உண்டாக உபவாசம் இருக்க முடியாதா? எல்லாரும் இயேசுவை நாமத்தினால் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, அந்த உபவாசத்தின் மேன்மையை பரிசுத்த ஆவியானவர் இந்த நாள் முதல் கொண்டு ரிகபா ரதடக துடபா சந்தரதடா ஓ ரிகபா லதடக தரகதடா ஓ ரிகபா லதடக துடபா லதடக துடபா. ஆண்டவரே, யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தாங்களோ ஆண்டவரே, அவங்க ஆண்டவரே அந்த உபவாசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அந்த உபவாசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உபவாசிக்காதவங்க ஆண்டவரே, இந்த வருஷத்தில் உபவாசிக்க கர்த்தர் ஒப்பு கொடுக்க வைப்பார். அல்லேலூயா. ஒப்பு கொடுக்க வைப்பார். நாள் கூட அருமையான பிள்ளைகளே, தேவ சமூகத்திலிருந்து உபவாசம் பண்ணி உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் வீட்டுக்காக, உங்கள் சரீரத்துக்காக, கர்த்தர் கொடுத்த சபைக்காக நீங்கள் உபவாசிக்கும் போது கர்த்தர் மேன்மையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். சோதரம். எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்க. அல்லேலூயா. எல்லாத்துக்குமே என்ன இருக்கு? ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இது படி போனால் தான் இதன்படி ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. இப்போ டாக்டர் சொல்கிறான் 3 நாளைக்கு நீ என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடவே கூடாது. இருப்பமா இருக்க மாட்டோமா? சொல்லுங்க. அல்லேலூயா. உபவாசம் இருக்கணும். எதுக்காக இருக்கணும் தெரியுங்களா? உடம்புக்கு ரொம்ப நல்லது. அல்லேலூயா. உபவாசம் இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பு, நீங்கள் நினச்சிக்காதீங்க அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ, ஒன்றும் ஆகாது. தேவ பலன் கூடு, மாம்சக்கிரிய அழியும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய பலன் உண்டாகும். அல்லேலூயா. இதே நம்ம கிருபாசனத்தில் நான் ஒரு சபைக்கு செய்தி கொடுக்க போனேன். அந்த செய்தி கொடுக்குற இடத்துல அந்த சிஸ்டர் 21 நாள் 3 நேரமே சாப்பிடாம உபவாசம் இருக்கிறாங்க. 21 நாள் 3 நேரமே சாப்பிடாம. நம்ம கிருபாசனத்தில் தான், வேற எங்கேயோ நினச்சிக்காதீங்க. அல்லேலூயா. ஏங்க, ஆண்டவரை அறியாதவன் நம்ம விரதம் இருக்கிறாங்க. இங்கே குத்திக்கிறான், எங்கெங்கேயோ குத்திக்கிறான், கத்தி போட்டுக்கிறான். ஏங்க, நம்ம வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தருக்கு, அல்லேலூயா, அவர் சமூகத்தில் சேர, அவரோடு உறவாட ஒரு நாள் உபவாசம் என்ன ஆயிடுவோம்? அல்லேலூயா. உங்களோட சந்ததியின் ஆசீர்வாதத்துக்காக, உங்களோட நன்மைக்காக, உங்களோட பிரயோஜனத்துக்காக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அல்லே, எனக்காக இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. அல்லேலூயா. எனக்காக இல்லை, உங்களுக்காக. உங்களோட ஆண்டு சொல்ல, கர்த்தரை தேடுறவங்களுக்கு தேடாதவங்களுக்கு கர்த்தர் வித்தியாசம் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்களுக்கு ஜெபிக்காதவங்களுக்கு ஆண்டவர் வித்தியாசம் உண்டு பண்ணுவார். இன்றைக்கி நான் சொல்கிறேங்க, என்னை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. நான் கூட ஆண்டவரோடு உறவாட கற்றுக்கொள்ளணும். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா எதிரி என்ன பண்ணுவாங்க? அவங்க மின்னல் வேகத்தில் தாக்கி என்ன பண்ணுவாங்க? அவங்கள அழிப்பாங்க. எப்போவுமே நீங்கள் ஆவியில் நிரம்பி இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், எப்போதுமே ஜெப ஆவியில் நிரம்பி எந்த சூழ்நிலையில் என்ன ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா.
அவரோடு நடக்கணும். வாக் வித் காட், தேவனோடு நடக்கணும், தேவனோடு உறவாடணும், தேவனோடு, அதை பாஸ்டர் கூட சொன்னார், தேவனோடு பழகணும். அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி நம்ம வந்து உலகத்தோடு பழகிறனால தான் நம்மளை உலக மனுஷனாக மாற்ற உலகம் போராடுது. நீங்கள் தேவ மனுஷனாக மாற்ற தேவன் போராடுகிறார். இந்த யுத்தத்தில் நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீங்க? தேவனோடு நிற்கிறீங்களா இல்லை உலகத்தோடு நிற்கிறீங்களா? நீங்களே நாங்களே நம்ம சோதித்து பார்த்து நம்ம தேவனிடத்தில் மனசு மாறிக்கணும். அல்லேலூயா. அப்போது எதிர்ப்படைகள் தயாராகாத போது என்ன பண்ணுவாங்க? தாக்குவாங்க. இந்த கொரில்லா யுத்தத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? எதிர்ப்படை தயாராக இல்லாத போதில் அவங்க தாக்குவாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக அநேக கிரியைகள் நடந்து கொண்டு இருக்கும். அப்போது நீங்கள் ஒருத்தருக்கு நீங்கள் ஜெபிக்கும்போது நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா மனுஷன், ஆண்டவரே நான் நல்ல விதைகளை தான் விதைச்சேன், எப்படி களை வந்துச்சு? நான் நல்ல விதை தான் விதைச்சேன், எப்படி களை வந்துச்சு? பதில் சொல்லுங்க. எப்படி களை வந்துச்சு சொல்லுங்கோ? எப்படி களை வந்துச்சு? நான் வயலில் நல்ல விதை தான் விதைச்சேன், களை எப்படி வந்துச்சு? மனுஷர் நித்திரை பண்ணுகையில் பிசாசு வந்து களைகளை விதைத்து விட்டு போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்று சொன்ன விழித்திரு, எப்போது விழித்திரு, ஜெபத்தோடு இரு. நம்ம ஜெப வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறோம், நாம் தேவனோடு உறவாட உட்கார்ந்து இருக்கிறோம். ஜெபம்னா என்ன? தேவனோடு பேசுவது. ஜெபம்னா என்னமோ நினச்சிக்காதீங்க. எந்த இடத்துல இருந்தாலும் ஜெபம் பண்ண முடியும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஜெபம் பண்ண முடியும். அல்லேலூயா. அப்பாவோட பேச நம்ம கற்றுக் கொடுக்கணுமா? மீன்குட்டிக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணுமா? அல்லேலூயா. ஆமாம், ஜெபங்கிறது வாழ்க்கையில் ஜீவன். அல்லேலூயா. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். சொல்லுங்க, ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். அல்லேலூயா. பாடினே அப்புறம் டைம் போயிடும். அல்லேலூயா. அப்புறம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் வேணும். கவனிங்க. அப்போது ஜெபம் நமக்கு வேணும். ஜீவியத்தில் சட்டம் பாருங்க, இந்திய அரசியல் அமைப்புப்படி இருந்தால் தான், அந்த அரசியல் சட்டத்தின்படி வாழ்ந்தால் தான் இந்த பூமியில் நம்ம என்ன பண்ண முடியும்? சுதந்திரமாக இருக்க முடியும். உண்மையா இல்லையா? தப்பு செஞ்சால் போலீஸ்கார் விடுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? நேராக தூக்கி கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்தி உள்ள தூக்கி தள்ளிடுவாங்க. உண்மையா இல்லையா? அல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்கும் இது ஒரு சட்ட புஸ்தகம். இது என்ன புஸ்தகம்? சட்ட புஸ்தகம். அல்லேலூயா. இந்த சட்டத்தின்படி வாழ்ந்தீங்கன்னா உங்களை யாருனாலும் என்ன பண்ண முடியாது? அசைக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு 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 அட்வொகேட்டுக்கு படிக்கிறவன் எத்தனை வருஷம் படிப்பா? 4 வருஷம் படிப்பாங்க, 5 வருஷம் படிப்பாங்க. அப்புறம் அவ்வளோதான், அவங்க போய் அடுத்த பெரிய வக்கீல்கிட்ட சேர்ந்து அவங்க பழகி ப்ராக்டிஸ் எடுத்து போவாங்க. பாருங்கள், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் குழந்தை பிரதிஷ்டையிலிருந்து ஆலயத்துக்கு வர்றாங்க. ஒவ்வொரு வாரம் வந்து கற்றுக்குறாங்க, இந்த சட்ட புஸ்தகத்தை கற்றுக்குறாங்க. அல்லேலூயா. சட்ட புஸ்தகத்தை அப்போ அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஞானம் இருக்கும், எந்த அளவுக்கு அறிவு இருக்கும், எந்த அளவுக்கு புத்தி இருக்கும், எந்த அளவுக்கு தெளிவு இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? அது கேட்காம. இப்போ நம்ம ஒரு கிறிஸ்தவங்க ஒரு தப்பு செஞ்சோம்னா மற்றவன் நம்மளை பார்த்து முதல் கேட்குற கேள்வி என்ன? சொல்லுங்கள் சொல்லுங்கள், ஓப்பனாக பேசுங்க. நம்ம ஏதாவது தப்பு செஞ்சோம்னா பப்ளிக்லேயே ஏதாவது தப்பு ஏதாவது நடந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், இல்லை ஒரு ரேஷன் கடையிலையோ அல்லது பஸ் ஸ்டாண்ட்லேயோ அல்லது டீ கடை எங்கேயாவது ஒரு பக்கம் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க. ஃபஸ்ட்டு ரட்சிக்கப்படாதவன் உங்களை பார்த்து கேட்குற முதல் கேள்வி என்ன? நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா? நம்ம செஞ்ச தப்புக்கு யார் திட்டு வாங்குறா? ஏசப்பா திட்டு வாங்குறார். அல்லேலூயா. செஞ்ச தப்பு யாரு? நம்ம. அத்தனை ஆண்டவர் ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு நம்ம மகிமையை கொடுக்குறோமா? சொந்த பந்தங்கள் மத்தியில், உற்றார்கள் உறவினர்கள் மத்தியில் நாம் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோமா? அல்லேலூயா. ஆமாம், சொல்லணும். உங்கள் சொந்த பந்தங்கள் பார்த்து, ஐயோ அவரா ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டார், ஜெபத்துக்கு போயிடுவார், சனிக்கிழமை அவர் ஜெபத்தில் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்காக ஒரு பக்தி வைராக்கியம் பற்றி எறியணும். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்கள் எதிரி பலவீனம் அடைஞ்சிட்டே இருப்பான். நீங்கள் ஜெபிக்காமல் விட்டீங்கன்னா அவன் பலம் அடைஞ்சிட்டே இருப்பான், உங்களை தோக்க வச்சுட்டே இருப்பான்.
அல்லேலூயா. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரவே மாட்டாங்க. நீங்கள் ஜெபிக்க 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 இந்த பைபிளை தூக்கி வாலி பிள்ளைகள்லாம் சுமந்தீங்க. கவனிங்க, இந்த பைபிளை தூக்கி வாலி பிள்ளைகள்லாம் உசுரா சுமந்தீங்கன்னா உங்களை ஆண்டவர் மேன்மையான நிலைமைக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து வச்சிருவார். அல்லேலூயா. அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். 20 வருஷத்துக்கு முன்னால் நான் என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன், அவன் இன்னும் அதே தான் வியாபாரத்தில் இருக்கிறான். ஆனால் கர்த்தர் நம்ம எங்கேயோ உயரத்தில் கொண்டு போயிட்டார். தூக்கி கொண்டு போனது என்னென்னா வேதம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இந்த நல்ல நாளிலும் கூட நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கூட எப்போதுமே நாம் ஜெபிச்சு 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 பலன் அடைஞ்சிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்போ அந்த கொரில்லா போரில் அவங்க என்ன பண்ணுவாங்களாமா, அவங்க எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எதிரி எந்த நேரத்துலையுமே எதிரியை தாக்குறதுல அவங்க குறியாக இருப்பாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம என்னன்னா ஆப்போசிட்டாக இருக்குது. இது எப்படி இருக்குது, நம்ம எதிரி தாக்காமல் எதிரி வந்து நம்மளை தாக்கிட்டு இருக்கிறான். காரணம் ஏன்? ஜெபம் இல்லை, ஆராதனை இல்லை, வேத வாசிப்பு இல்லை, உபவாசம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்ம வந்தால் போதும்னு நினைக்கிறோம். அது பெரிய தவறு. அல்லேலூயா. எல்லா நாளும் தேவனோடு உறவாடணும், எல்லா நாளும் தேவனோடு பழகணும். எப்பெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார், எங்கேயாவது கிருபாசனம் பூட்டி வச்சுருக்காங்களா? ஏதாச்சும் சொல்லுங்கள் பார்க்கல. கிருபாசன சபையை எங்கேயாவது பூட்டி வச்சுருக்காங்க? ஞாயிற்றுக்கிழமை தான் திறக்கிறாங்களா? எல்லா நாளும் திறந்து தானே இருக்குது. அல்லேலூயா. ஏதாவது ஜெபத்துக்கு தடை இருக்கா? எப்பெல்லாம் மனசு கஷ்டம் வருதோ வந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு போங்க. நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்கள், நாள் கூடவே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஒரு பங்கை எனக்காக நான் வச்சுருக்கிறேன். எத்தனை பேர்த்த வச்சுருக்கிறேன்? 7000 பேர் என்ன வச்சுருக்கிறேன். அல்லேலூயா. சிலருக்கு எப்பவுமே வெறுமையாக இருக்குது. ஏன் வெறுமையாக இருக்குது? எதை எடுத்தாலும் வெறுமை. பொருளாதாரத்தில் வெறுமை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெறுமை, குடும்ப சூழ்நிலையில் வெறுமை, ரட்சிக்கப்படாத நல்லா பயங்கரமாக இருக்கிறான், நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கிறோம், எதை எடுத்தாலும் வெறுமை. காரணம் ஏன் அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் எடுங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்களேன். ஏன் வெறுமை வந்துச்சு? எதனால வெறுமை வந்துச்சு? கர்த்தர் மனுஷரை தூரமாக விலக்குவதினால் தேசத்தின் நடுமையம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் வரைக்குமே. ஆகிலும் அதில் இன்னும் 10ல் 1 பங்கு இருக்கும், அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தாயிருக்கும் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ரொம்ப கோபப்படுத்தி ஆண்டவர் என்ன பண்ணார்? மனுஷரை தூரமாய் விளக்கினார். நீ வேண்டாப்பா, போப்பா. ஆண்டவர் எப்போ அப்படி சொன்னார்? ஆண்டவர் எப்போ மனுஷனை விளக்குனார்? எங்கே விளக்குனார்? சொன்னீங்களே, வெரி குட். எங்கே சொன்ன? எங்கே விளக்குனார்? ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் விளக்குனார். ஏன்னா நாளைக்கு அந்த 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 மெசேஜ் எல்லாம் வரும். அல்லேலூயா. அப்போது ஏன் ஆண்டவர் விளக்குனார்? ஆண்டவர் சொன்னார், பண்படுத்துக்கோ, பாதுகாத்துக்கோன்னு சொன்னார். ஆண்டவர் சொன்னதை செய்யாமல் சொல்லாத செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவரவே குற்றப்படுத்துகிறாங்க. நான் ஆண்டவரே, நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், நான் என்னை மன்னிச்சுக்குங்கப்பா, நான் செஞ்சதான்னு ஆதாம் சொல்லியிருந்தானே பிரச்சனை இல்லை. அவர் என்ன சொன்னார்? அவர் நீ தந்த ஸ்திரீ. ஆண்டவரைவே குற்றப்படுத்துகிறான் பாருங்க. அல்லேலூயா. ஞானம் பெருத்து போய் இன்னைக்கு ஆண்டவரைவே என்ன பண்ணுறது? குற்றப்படுத்துறது. அல்லேலூயா. சரி, நீ ஏமா பண்ண? அந்த பாம்பு நான் செஞ்ச தப்புன்னு என்ன பண்ணல. இன்னைக்கு மனுஷன் செய்கிற தப்பு ஒத்துக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. அப்போ என்ன சுபாவம் இருக்குது? அல்லேலூயா. என்ன சுபாவம் இருக்குது? அதெல்லாம் மாறணும். ஜென்ம சுபாவமெல்லாம் மாறணும். நம்ம தான் நமக்குள்ள இருக்கிற சுபாவத்தை கொல்லணும். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற தேவையில்லாத சுவாத்தையில் என்ன பண்ணணும்? மற்றவங்க வந்து சொல்லி திருத்துறதை விட நமக்கு நாமே, அல்லேலூயா, நமக்கு நாமே எந்த காரியத்தை சரிப்படுத்தணுமோ அதை சரிப்படுத்தும் போது பாருங்கள், ஒரு கெட்டவன் வாழும்போது ஒரு கெட்டதில் அவனுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுறான் அப்படின்னு சொன்னால், நம்ம ஆண்டவரோட நன்மையாக வாழும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரோட பழகும்போது, ஆண்டவரோட உறவாடும்போது, ஆண்டவருக்காக நாம் வாழும்போது, ஆண்டவரோட காரியங்களை நாம் முக்கியத்துவப்படும் போது நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் கர்த்தருக்குள் என்ன பண்ணுங்க. அப்போ ஆண்டவர் தூரமாக விளக்குற அளவுக்கு நமக்குள்ள ஒரு காரியம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படி காரியம் இருந்ததுன்னா அது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வெறுமையாக போயிடும். அல்லேலூயா.
எல்லாமே என்ன ஆயிரும்? வெறுமையாயிரும். நாள் கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெறுமைக்கு காரணம் நம்ம தான் தவிர தேவன் கிடையாது. தேவன் எப்போது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்போ அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை அப்பா வர்றாரு, நல்ல கேக்கு வாங்கிட்டு வர்றாரு, நீங்கள் விளையாடிட்டு இருக்கிறீங்க, கையில் பூரா சேரு. இப்போ அப்பா சொல்கிறாரு, டே உனக்கு தான் நான் வாங்கிட்டு வந்துக்கிறேன், நீ போய் கையை கழுவிட்டு வா. நான் என்ன பண்ண மாட்டேன்? கையை கழுவ மாட்டேன், நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. நான் உனக்கு என்ன பண்ண மாட்டேன்? ஏன் கொடுக்க மாட்டேன்? நீ கையில் பூரா டிசீஸ் இருக்குது, கையில் பூரா சேர் இருக்குது, கையில் பூரா அழுக்கு இருக்குது, கையில் பூரா கிருமி இருக்குது, நீ அதை போய் சுத்தமாக கழுவிட்டு வா, நான் தரேன். நான் கழுவ மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. இப்போ 2026 நம்ம இருதயத்தை சுத்திகரித்தோம்னா, நம்முடைய கண்களை சுத்திகரித்தோம்னா, நம்ம காதை சுத்திகரித்தோம்னா, நம்ம நாவை சுத்திகரித்தோம்னா, நம்முடைய உணர்வுகளை சுத்திகரித்தோம்னா, நம்முடைய கரங்களை சுத்திகரித்தோம்னா, நம்முடைய கால்களை சுத்திகரித்தோம்னா, நம்முடைய சிந்தையை சுத்திகரித்தோம்னா, 2026 365 நாளுக்குண்டான ஆசீர்வாதத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை உன் கண் காணவும் இல்லை, உன் செவியால் கேட்கவும் இல்லை. அல்லேலூயா. சுத்திகரிக்க ஒப்பு கொடுங்க. ஏன் ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறோம்? இருதய கடினம் ஒட்டைக்கன இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா. காரணம் ஏன் இருதய கடினமாச்சு? சிலெல்லாம் பாருங்க, இந்த மரமெல்லாம் வெட்டுவாங்கல்ல, கோடாரி பிடிச்சி கை என்ன இருக்கும், அதோட சொரணையே இருக்காது, அதோட பூரா என்ன காப்பு காய்ச்சிருக்கு. பிளேடு போட்டு வெட்டினாலும் என்ன ஆகாது? வலிக்காது. அல்லேலூயா. இன்றைக்கி அநேக நேரம் நம்முடைய இருதயத்தை சத்துரு எப்படி பண்ணி வச்சுக்கிறான்னா, ஹார்டாக பண்ணி வச்சுருக்கிறான். எப்படி பண்ணி வச்சுக்கிறான்? ஹார்டாக இருக்கக்கூடாதுங்க. நல்லா தெரிஞ்சு தேவ மனுஷன் கேளுங்க, நம்முடைய ஆண்டவர் அன்பின் ஆண்டவர். அல்லேலூயா. அன்பை போய் அப்பா எனக்கு இந்த நேற்று தென்காசி ஒரு ஜெபத்துக்கு போயிருந்தேங்க. அப்போ அவன் ஒரு இன்னசென்ட்டு தான், அவர் உண்மையாலுமே இன்னசென்ட்டு தான். அவர் என்ன பண்ணிட்டார், தூங்கிட்டார். பஸ்ஸில் தூங்கணுன்னா அந்த ஸ்டாப்பை தாண்டி வண்டி போகுது. ஸ்டாப்பை தாண்டி வண்டி போகும்போது கண்டக்டரையா நிறுத்துங்கிறான். கண்டக்டர் சொன்னார், நான் ஸ்டாப் வந்தது, நான் எழுப்பினேன், நீ எழும்பல, நீ மரியாதையாக அங்கே வந்து இறங்க அப்படிங்கிறார். இவர் யோ நிறுத்தியா வண்டி அப்படிங்கிறாரு. அவன் நிறுத்த முடியாது அப்படிங்கிறா. அப்புறம் கடைசியில் அந்த ஆள் பார்க்குறான், ஐயா நிறுத்தி என்னால் முடியாது, நடக்க அழுகிறா. ஃபஸ்ட் என்ன சொன்ன, அதிகாரமாக சொன்னோன்னா கண்டக்டர் என்ன சொன்னார், நிறுத்த முடியாத விட்டார். அப்படி அழுகிறான். அழுதுன்னே எல்லாத்துக்கும் சங்கடம் ஆயிடுச்சு. சரி பஸ் ஓரத்தில் கண்டக்டர் என்ன பண்ணிட்டார், விசிலோதி ஒரு சாதாரண ரட்சிக்கப்படாதவனுக்குள்ள ஒரு இறக்க குணம் இருக்குன்னா, அல்லேலூயா, வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் அவருடைய இரத்தத்தினாலே சம்பாதித்த பிள்ளைகளாகிய உங்களை என்னையே ஆண்டவர் இரக்கம் இல்லாமல் இருப்பாரா? அல்லேலூயா. அன்பில் நிரம்பணும். அல்லேலூயா. தேவ அன்பில் நிரம்பி இருக்கணும். இருதய கடினமாகாது. அது பார்வனுடைய இருதய கடினமாச்சுன்னா அதோடைய முடிவு அழிவாக தான் இருக்கும். அல்லேலூயா. அவருடைய இருதயம் இலகுவான இருதயமாக இருக்கணும். இறங்க வேண்டியவங்களுக்கு இறங்கணும், கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்கணும், உதவி செய்ய வேண்டியவங்களுக்கு உதவி செய்யணும், ஜெபிக்க வேண்டிய இடத்துல ஜெபிக்கணும், ஆராதிக்க வேண்டிய இடத்துல ஆராதிக்கணும், தாழ்த்த வேண்டிய இடத்துல தாழ்த்தணும், கர்த்தரை உயர்த்த வேண்டிய இடத்துல உயர்த்தணும். எந்த இடத்துல ஆண்டவரை விட்டு கொடுக்கவே கூடாது. அதுல தான் நம்ம கடின இருதயமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய இருதயம் அன்பு காட்டுறதுலையோ ஐக்கியத்துலையோ, நாளைக்கு காட்டுவேன் 6 வகையான சபை இருக்குது. அல்லேலூயா. நாளைக்கு வாங்க, நிறைய மெசேஜ் ஆவியான என்று எப்படி கொண்டு போகிறாருன்னே தெரியல. நல்ல 6 வகையான சபை இருக்குது. அந்த சபை, நம்ம சபை எந்த இடத்துல இருக்குது நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அநேக காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுக்க போகிறார். இந்த நாளிலும் கூட அன்பின் இருதயமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள்லாம் எப்போ நிறைவாகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் விளக்க வேண்டிய காரியத்தை நம்ம விளக்கி விட்டுட்டோம்னா ஆண்டவர் நமக்குள்ளே வந்து தங்கி வாசம் பண்ண விரும்புவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அப்போது நம்ம இருதயம் நம்மளை நீங்களாம் ஆண்டவருக்கு ஒரு முக்கியமான பங்குகளாக இருக்கிறீங்க. அதனால தான் கர்த்தர் கொண்டாந்து நீங்கள் வச்சுருக்கிறார். உங்களை நம்புகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே இருக்கிற எல்லாரும், இங்கே பெரியவங்க சின்னவங்க எல்லாரையும் நம்புகிறார். அல்லேலூயா. மனுஷன் முகத்தை கர்த்தரோ, உங்கள் இருதயம் அவ்வளவு அழகான இருதயமாக கர்த்தர் ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போமா? அதே ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்களே. ஏசாயா 8:16. சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீசருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார். அல்ல, யாருக்குள்ள வேதத்தை முத்திரையிடுவாரு? சீசருக்குள்ளே. யாருக்குள்ள? விசுவாசிக்குள்ளையா? அல்லேலூயா.
யாருக்குள்ள? ஐயா கவனிங்க, விசுவாசிக்கிறவன் பதறான். நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத வெளியே இருக்கிறவங்களும் விசுவாசிக்கிறாங்க, பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. அப்போ நம்ம ஆண்டவர் அடுத்த நிலைமைக்கு என்ன நிலைமை கொண்டு போக விரும்புகிறாரு? அவருடைய சீசர்களாக அவருடைய அடிச்சுவடுகளிலே நடக்க கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. I have to desire follow to Jesus. நான் முடிவு எடுத்துட்டேன், நான் இயேசுவை மட்டும்தான் பின்பற்றுவேன். அல்லேலூயா. வேற யாரையும் நான் என்ன பண்ண மாட்டேன், பின்பற்ற அதில் உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா. அதில் உறுதியாக இருக்கணும். இன்னைக்கு நான் சொல்கிறேன், சீசர்களுக்குள்ளதான் என்ன பண்ணாராமா, வேதத்தை கட்டி, அந்த வசந்த வாசிங்களே, சாட்சி ஆகமத்தை கட்டி. ஆமா, வேதம் சாட்சி ஆகமம்னா வேதம், சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீசருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார். நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். பாத்தீங்களா? அல்லேலூயா. நான் என்ன பண்ணுவேன், யாக்கோபின் வேதத்தை முத்திரையிடு என்றார். நானும் யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்காக. அப்ப அடுத்த வசனம் வாசிங்களே, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாமே கணவன் ரட்சிக்கப்பட்டாச்சு, மனைவி ரட்சிக்கப்பட்டாச்சு, பிள்ளை ரட்சிக்கப்பட்டாச்சு, குடும்ப ஜெபம் இல்லை. இது எப்படி இருக்குது? அல்லேலூயா. குடும்ப ஜெபம் இது நான் கை தூக்க சொல்ல மாட்டேன், ஏன்னா சில காரியங்களை வெளியே சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அது நான் உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆயிரும். இன்னைக்கு குடும்ப ஜெபம் இல்லைன்னா குடும்ப ஜெபத்தை உருவாக்கிங்க. அல்லேலூயா. கணவன் மனைவி பிள்ளையாக உட்காந்து குடும்ப ஜெபம் பண்ணிங்கன்னா அந்த குடும்பத்தை உயர்த்துற விதமே வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. ஐயா நடத்தின குடும்பம் தான் ஒரு குடும்பம் கோயம்புத்தூரில், சாதாரணமாக தான் அவங்க. அல்லேலூயா. 3 பிள்ளைங்க நல்ல ஜெபத்தில் வளர்த்தினார். அவர் வந்ததுக்கப்புறம் அவங்க நல்ல ஜெபத்தில் இருந்தாங்க. கவனி பிள்ளை, வாலி பிள்ளைகளை கவனிங்க. அந்த பிள்ளைகளை, அந்த ஒரு மூத்த பிள்ளைக்கு ஆண்டவர் கல்யாணம் பண்ணி வச்சார். எங்கே தெரியுமா? நெய்வேலியில் ஒரு பெரிய சர்ச்சு. அந்த சர்ச்சோட பாஸ்டர் பையனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார், நம்ம கிருபாசன பொண்ணை கொடுத்து இன்றைக்கி அந்த பெண்ணை என்ன பண்ணுது, அந்த சபையில் பாஸ்டர் அம்மாவாக இருந்து கர்த்தருடைய ஊழியம் செஞ்சிட்ருக்குது. அது காரணம் என்ன தெரியுங்களா? குடும்ப ஜெபம். அல்லேலூயா. குடும்ப ஜெபம் பண்ணிங்கன்னா கர்த்தர் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கணவன் மனைவி சண்டையா, குடும்ப ஜெபத்தில் எல்லாம் சமாதானம் ஆயிரும். பிள்ளைகளோட உறவா, குடும்ப ஜெபத்தில் சமாதானம் ஆயிரும். அல்லேலூயா. நாள் கூட குடும்ப ஜெபம் மோர் இம்பார்ட்டன்ட். இந்த வருஷத்தில் நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணி டைரி வச்சு பேனா வச்சு எழுதி அதை ஃபாலோ பண்ணணும். அது ஃபாலோ பண்ண முடியலன்னா அது ஃபாலோ பண்ணதுக்குண்டான பலனை கொடுங்க ஆண்டவரேன்னு கர்த்தர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. இங்கே நற்காரியங்களை தான் நான் உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கிறோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் மாறிவிடலாம். அல்லேலூயா. ஆமாம். அதே எடுத்து வாசிங்களே சோதரம். அதே வசனத்தில் 20ஆம் வசனம் வாசிங்க. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. விடிய காலத்து இது தேவையா நமக்கு? அல்லேலூயா. நீங்கள் பூமிக்கு என்னவா இருக்கிறீங்க? உலகத்துக்கு ஆமாம் உப்பாக இருக்கிறீங்க. பூமிக்கு என்னவா இருக்கிறீங்க? வெளிச்சமாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. உங்கள் வெளிச்சம் அவங்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. சாட்சியின் ஆகமத்தை கவனிக்கணும். பாஸ்ட் வந்தார், 5 நிமிஷத்தில் பெரிய பிரசங்கமே முடிச்சிட்டார். எத்தனை பேர் கவனிச்சிங்களோ தெரியல. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு பொக்கிஷமாக கொடுத்துருக்கிறாரு. ஆமாம். அல்லேலூயா. நீங்கள் அதை பயன்படுத்திட்டீங்கன்னா நோட்டு டைரியெல்லாம் கொண்டு வந்து எழுதி அந்த வசனத்தை நீங்கள் பயன்படுத்தி பாதுகாத்து பொக்கிஷமாக அதை கட்டி வச்சிட்டிங்கன்னா அது உங்கள் சந்ததிக்கே ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஒருத்தர் இருக்கும்போது அவரை கனப்படுத்துறதுக்காக சொல்ல, அவருக்குள்ள இருக்கிற இயேசுக்காக நான் சொல்கிறேன். ஒருத்தர் இருக்கும்போது அவங்களோட மதிப்பு நமக்கு தெரியவே தெரியாது. அல்லேலூயா. இன்றைக்கி நான் சொல்லுங்க, இருக்க நல்ல நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. ஒரு ஆராதனையும் கூட மிஸ் பண்ணாதீங்க. இடக்கூட்டங்களை மிஸ் பண்ணாதீங்க. ஆராதனையை மிஸ் பண்ணாதீங்க. எல்லாம் முழங்கால் போடுவோமா? எல்லோரும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணலாமா?
இந்த நல்ல நாளிலும் கூட அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் நிறைய இருக்குது நாள் கூட சோதரம். ஆனால் நம்ம நாளைக்கு தியானிப்போ பகலில் எல்லாம் முழங்கால் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் கூட ராஜா என்னை போர் வீரனாய் மாற்றும் ஆண்டவரே, என்னை ஜெபிக்கிறவனாய் மாற்றும் ஆண்டவரே, என்னை ஜெபிக்கிறவளாய் மாற்றும் ஆண்டவரே, என்னை உபவாசம் பண்ணுகளா மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, நீரே 40 நாள் உபவாசம் இருந்தீர் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நீங்கள் விடிய காலையில் போய் ஜெபம் பண்ணீங்க, அதிகாலையில் ஜெபம் பண்ணீங்க ஆண்டவரே, மத்தியான வேளையில் ஜெபம் பண்ணீங்க, சாயங்கால வேளையில் ஜெபம் பண்ணீங்க ஆண்டவரே. அப்பா, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லி நீர் எங்களுக்கு வாழ கற்றுக் கொடுத்த தெய்வம் அல்லவா, எங்களுக்காக ஜீவனை கொடுத்த தெய்வம் அல்லவா ஆண்டவரே. இந்த புது வருஷத்தில் எங்களோட வாழ்க்கையில் ஒரு மறுரூப மரணம் ஆண்டவரே, ஒரு மறுரூப வரணம் ஆண்டவரே. அப்பா, உண்மையாய் ஆண்டவரே நாங்கள் சேர்ந்து கொள்ளணும் ஆண்டவரே. ஏசாயா 10ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் ஒருத்தர் மைக்கில் வாசிங்க. உண்மையாய் உண்மையாய் உண்மையாய். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் சோதரம் 20லேருந்து 22 வரைக்கும் வாசிங்க. ஓ சோதரம் சோதரம், எல்லா ஜபத்தோட அந்த வார்த்தை கேளுங்க. சோதரம் 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 சோதரம், எல்லாம் சோதரம் பண்ணுங்க. சோதரம் சோதரம். ஆண்டவர் எப்படி சேர்க்கணும்? உண்மையாய் உண்மையாய் அவரை சார்ந்து கொள்ளணும். வாசிங்க வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனம் வரை. அக்காலத்திலே இஸ்ரவேலில் மீதியானவர்களும் யாக்கோபின் வம்சத்தில் தப்பினவர்களும் பின்னொரு போதும் தங்களை அடித்தவனை சார்ந்து கொள்ளாமல் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரையே உண்மையாய் சார்ந்து கொள்வார்கள். மீதியாய் இருப்பவர்கள் யாக்கோபில் மீதியாய் இருப்பவர்களே வல்லமையுள்ள தேவனிடத்தில் திரும்புங்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஓ ரபா ரபா லபா ரதா டகா தூடபா ரதா டகா தூடபா. வாசிங்க வாசிங்க அடுத்த வசனம். இஸ்ரவேலே உன் ஜனங்கள் சமுத்திரத்தின் மணலத்தனையாய் இருந்தாலும் அவர்களில் மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள். தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோட புரண்டு வரும். அல்லேலூயா. போதும், அழிவு வேண்டாம் ஆண்டவரே, அழிவு வேண்டாம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய அழிவு வேண்டாம். உரபா ரத டகா தூடபா. ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்புகிறோம் ஆண்டவரே. அடித்தவனை அல்ல, சாத்தானை அல்ல ஆண்டவரே, உலகத்தை அல்ல, பாவத்தை அல்ல ஆண்டவரே. நாங்கள் உண்மையே சார்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை கொடுங்க ஆண்டவரே. உரபா ரபா ரத டகா தூடபா சந்தர தட கதுடபா. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே, நாங்கள் உண்மையே சார்ந்து கொள்ளணும். எங்க குடும்பத்துக்கு விரோதமா இருக்கிற எல்லா இருளின் வல்லமைகள் அகலணும். எல்லா சாத்தானுடைய கிரிகள் அழியணும். எல்லா பிசாசின் கிரிகள் அழியணும். ரிபா பாபா கதா டதா டகா தூடபா. எங்களுடைய ஜெப பலிபீடம் கட்டப்படணும் ஆண்டவரே. எங்க ஜெப பலிபீடம் கட்டணும் ஆண்டவரே. எங்க இருதயத்துக்குள்ள வேத முத்திரையாய் வரணும் ஆண்டவரே. ஒரப ரப ரப ரத டகதுடபா ரியந்தர டகதுடபா. ஓரிபா ரப லப ரத டகதுடபா ரப லப ரத டகதுடபா. நல்ல அந்நிய பாஷையில ஓரிபா ரத டகதுடா ரியந்த ரத டகதுடபா. இந்த வருஷத்தில் உங்கள் ஜெப பலிபீடம் இருந்ததுன்னா இப்பொழுதே புதுப்பிக்கப்படுவதாக. ஜெப பலிபீடங்கள் புதுப்பிக்கப்படுவதாக. ஒரு ஜெப ஆவி ஊற்றுங்கப்பா. ஒரு ஜெப ஆவி எங்க சபைக்குள்ள ஊற்றுங்க ஆண்டவரே. இதில் இருக்கிற கிராமங்கள் சந்திக்கப்படணும் ஆண்டவரே. இருக்கிற அநேக ஆத்துமாக்கள் எங்க சபைக்கு நாங்க கொண்டு வரணும். ஒரு பாபா பாகா தடா 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 கதரா கதா டடா டா. ஓர் எந்த ரதட கதுடபா ரிபலப ரதட கதுடபா ரிபலப ரதட கதுடபா. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை
ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையோ உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையோ உயர்த்தினார் அதிசயம். ஏழையின் மீது நேசக்கரம் நீடினார் அதிசயம். ஏழையின் மீது நேசக்கரம் நீடினார் அதிசயம். ஏழையின் மீது நேசக்கரம் நீடினார் அதிசயம். ஏழையின் மீது கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு மேல் இறங்குவதாக. கர்த்தருடைய கரம் இறங்குவதாக. ஓ நெகேமியா மேல் கர்த்தருடைய கரம் இருந்தபோது ராஜா கேட்டதெல்லாம் கொடுத்தவன் என்றார். ஓ ஆண்டவர் உங்கள் மேல் கரத்தை வைக்கிறார். எல்லா பலவீனங்கள் மாறுகிறது. அற்புதங்கள் நடப்பதாக. அதிசயங்கள் நடப்பதாக. ஜெப பலிபீடம் கட்டப்படுவதாக. வேதம் இவர்களுக்குள்ளே முத்திரை போடப்படுவதாக. ராஜா ஒரபா ரதடக துடபா சந்தரதடக துடபா. ஒரு மகிமை மகிமை மகிமை. ஒரு புது வருஷத்துக்குள்ளான ஒரு வல்லமை இறங்கி வரட்டும். ஒரு ஜெபிக்கிற அபிஷேகம் இறங்கி வரட்டும். துதிக்கிற அபிஷேகம் இறங்கி வரட்டும். உபவாசிக்கிற அபிஷேகம் இறங்கி வரட்டும். சபைகளுக்காக ஜெபிக்கிற அபிஷேகம் இறங்கி வரட்டும். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, கேளுங்க. ஆவியானவரே எனக்குள்ள இறங்குங்கப்பா, எனக்குள்ள இறங்குங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா, என் ஏழ்மையை மாற்றுங்க ஆண்டவரே. அறியாம இருள் விலகட்டும் ஆண்டவரே. ஒரு தேவ வெளிச்சம் எனக்குள்ள உருவாகட்டும் ஆண்டவரே. என்னுடைய ஜீவன் அக்னியாய் மாறட்டும் ஆண்டவரே. என் வார்த்தைகளிலே ஜீவன் உண்டாகட்டும் ஆண்டவரே. என் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் மாற்றும் ஆண்டவரே. சொந்த பந்தங்கள் மத்தியில், உற்றார்கள் உறவினர் மத்தியில் நான் சாட்சியாக வாழணும் ஆண்டவரே. நான் சாட்சியாக வாழணும். என் குடும்ப சாட்சியாக வாழணும் ஆண்டவரே. நான் உங்களுக்கு கீழ்ப்படியணும் ஆண்டவரே. சபைக்கு கீழ்ப்படியணும் ஆண்டவரே. ஊழியருக்கு கீழ்ப்படியணும் ஆண்டவரே. சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும் ஆண்டவரே. சபை ஆராதனை விட்டுவிடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கேளுங்களேன், என்னை ஆசீர்வதிங்கப்பா. இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் உம்முடைய பாதத்திலே வந்து நிற்கிறோம் அப்பா. மீதியான 2 நாள் நான் வர பலனை தாங்க ஆண்டவரே. சத்துவத்தை தாங்க ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்க. சொப்பனங்களை தாங்க, தரிசனங்களை தாங்க. என்னை குறித்து நீங்கள் என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்களோ, என்னை குறித்து என்ன நோக்க வச்சிருக்கிறீங்களோ அது என் வாழ்க்கையில் நிறைவேறணும் ஆண்டவரே. சாத்தானோட திட்டம் நிறைவேறக்கூடாது. பிசாசின் திட்டங்கள் நிறைவேறக்கூடாது. மனுஷனோட திட்டங்கள் நிறைவேறக்கூடாது. தேவ திட்டங்கள் நிறைவேறணும். எனக்கு உதவி செய்யுங்க. எல்லாம் சோதரம் பண்ணுவோம். சோதரான் 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 ஸ்தோத்திரம். உணர்வடைவோம். நம்ம வாழ்க்கையில் அழுக்கு இருக்கும் என்றால் நம்ம சுத்திகரித்து கொள்வது நல்லது.
அழுக்கு இருக்க வரைக்கும் நாம் ஆண்டவர்கிட்ட எதையும் வாங்கி கொள்ள முடியாது. அந்த நீங்க வேண்டிய அருவருப்புகள் அழுக்குகளை நீக்கி நம்மை ஆண்டவர் உயர்த்துவாராக, மேன்மடைய செய்வாராக. ஸ்தோத்திரம். ஆண்டவர் எளிமையான முறையிலே கர்த்தர் நமக்கு உணர்த்தியிருக்கிறார். உணர்வடைந்து வாழ்க்கையை சரி செய்ய ஒப்பு கொடுங்க, உங்களை அர்ப்பணிங்க. எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஜெப வாழ்க்கையை கட்டுங்க. உபவாசித்து ஒவ்வொரு நாளும் உடைய பாதத்தில் விழுந்து கிடப்பேன். ஜெப வாழ்க்கை கட்டப்படும்படியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அப்புறம் குடும்ப ஜெபம் கட்டப்படும்படியாய் கர்த்தர் உணர்த்தினார். குடும்ப ஜெபம் கட்டப்படும்படியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம். சபை கூடி வருதலை நாம் விட்டுவிடாதபடி குறித்த நேரத்துக்கு முன்பாகவே ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து முழங்கால் படியிட்டு நம்முடைய இருதயத்தை ஆயத்தைப்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். எல்லாரும் நம்முடைய இருதயங்களை கடினப்படுத்தக்கூடாது. அன்பினால் நான் நிரப்பப்பட வேண்டும். இருதய கடினங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது. இருதய கடினங்களை நீக்கி ஸ்தோத்திரம் நொறுங்குண்ட இருதயத்தை பணிந்த ஆவியை தேவன் நமக்கு கொடுத்து நம்ம நடத்த முடியாத அதற்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். வசனங்களை கேட்டு அதை வாழ்க்கையாக்க தொடர்ந்து எத்தனை பேர் கொஞ்சம் கேட்ட வசனத்தை வைத்து தியானித்து தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜெபம் பண்ணிடுங்க. ஒரு 1/2 மணி நேரமாவது இன்றைக்கி தூங்குறதுக்கு முன்னாடி கேட்ட வசனங்களை வைத்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நல்ல பிள்ளைகள் உம்முன்னு இருக்கிறிய தோத்திரம். அல்லேலூயா. சிஸ்டர் ஜெபம் பண்ணு. அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரப்பா. இந்த நாள் பகல் ஜெபத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்தீங்க, அதற்காக நமக்கு நன்றியப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இந்த சன்னிதானத்தில் உங்களோட பிள்ளைகள் கூடி வர உதவி செஞ்சீங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல தெய்வ ஆலோசனையே நீங்கள் கொடுத்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே உங்களுடைய ஆலோசனையில் கேட்குறவர்களாய் மாத்திரமல்லப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நாங்கள் அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக, அதை எங்களுடைய ஜீவ நாட்களிலே அதை அனுபவிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றிருங்க ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7,000 பேரை ஆண்டவர் மீதியாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னீங்களேப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. நாங்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உங்களுக்கு முன்பாக நல்ல உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்கணும்ப்பா, நல்ல ஒரு போர் வீரர்களாக இருக்கணும்ப்பா ஆண்டவரை ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும்ப்பா. தகப்பனே ஸ்தோத்திரப்பா. கடந்த நாட்கள் எங்களோட வாழ்க்கையில் வந்து எல்லா ஜப குறைவுகளையும் எங்களிடத்துலேருந்து எடுத்து போட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்களும் எங்களுடைய சபையின் பிள்ளைகளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நல்ல ஒரு போர் சேவகராக, போர் வீரர்களாக, ஆண்டவரே திறப்பில் நிற்கிறவர்களாக ஆண்டவர் எங்களை மாற்றிருங்க ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான ஆண்டவர் அசதிகளை மாற்றுங்க, சோர்வுகளை மாற்றுங்க, பலவீனங்களை மாற்றுங்கப்பா. அல்லேலூயா. பலப்படுத்துகிற உன்னதத்தின் ஆவி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யும்படியா இந்த வேலையில் ஒரு ஜப அக்கினியை எங்கள் மத்தியிலே போடுங்கப்பா. சபைக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம், பரிசுத்தவான்களுக்காக, ஊழியங்களுக்காக, ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற நல்ல அனுபவங்களை கர்த்தர் தாமே எங்கள் சபைக்கு தந்தரலுங்கப்பா. ஒவ்வொருவரையும் அப்படி
நீங்க மாற்றிருங்க ஆண்டவரே. ஏசப்பா இயேசு பரிசுத்த ஆவியினால் வல்லமையினாலும் நீர் நிறைத்திருந்ததுனாலே அவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வகையில் அடப்பட்டு இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் விடுதலை பண்ணுகிறவரா இருந்தீங்களப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. எங்களையும் அதற்கென்று நீங்க அபிஷேகம் பண்ணியிருக்கிறீங்களேப்பா ஆண்டவரே. நாங்கள் நன்மை செய்கிற பிள்ளைகளாக, அநேருக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக, அநேருக்கு ஒரு விடுதலையின் பாத்திரங்களாக எங்களை மாற்றிருங்கப்பா தகப்பனே. உம்முடைய வல்லமையான அக்கினியின் அபிஷேகத்தை எங்கள் மேல போடுங்கப்பா. அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிகிறது என்று சொல்லியிருக்கிறது. இந்த வேளையில ஒரு பரிசுத்த அக்கினி எங்கள் சபையின் மேலே போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறப்பா. எங்கள் ஒவ்வொருவரும் அக்கினியாய் மாற்றிருங்கப்பா. ஹல்லேலூயா. அந்த பவுலுக்குள்ளே அந்த அக்கினி அபிஷேகம் இருந்ததுனால ஆண்டவர் அந்த விறகுகளை போட அக்கினியில போட்ட போது ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா அந்த விரியன் கடித்தாலும் அது பூச்சியை போல் விஷமில்லாமல் போய்விட்டதப்பா. எங்கள் சரீரங்களுக்குள்ளே பரிசுத்த அக்கினி இருக்கும்போது எங்களை வியாதிகள் அணுக முடியாது. எந்த சத்துருண்ட வல்லமையோ எங்களை மேற்கொள்ள முடியாது ஆண்டவரே. அதனால பரிசுத்த அக்கினி இந்த நாளிலும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஊற்றப்படுவதாக, அந்தகாரங்கள் மாறுவதாக, எல்லா சத்துருண்ட வல்லமை அழிக்கப்படுவதாக, தேவனுடைய வல்லமை இந்த நாளில ஊற்றப்படும்படி ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை அக்கினியாய் மாற்றிருங்கப்பா. அந்த அக்கினி அபிஷேகத்தை கொடுத்துருங்கப்பா தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் ஆண்டவர் நல்ல உபவாசித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே தகப்பனே. ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. அதை நாங்கள் மறந்து போயிடக்கூடாது. தேவ சமூகத்திலே உபவாசித்து ஆண்டோடைய பாதத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளாக, ஆண்டோடைய பலனுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளாய் மாற்றிருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. எந்தெந்த காரியங்களிலே நாங்கள் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோமோ அந்த குறைவுகள் எல்லாம் அந்த வருஷத்தின் கடைசியிலே அதை எங்களை விட்டு எடுத்து போடுங்கப்பா. பிள்ளைகள் குடும்பமாய் நல்ல ஜெபிக்கணும் ஆண்டவரே. உபவாசித்து ஜெபிக்கணும், திறப்பில் நிற்கணும். கர்த்தர் அந்த பலனை நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து ஆண்டவரே நீங்க வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களோட வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கையா இருக்கக்கூடாதுப்பா. உங்களோட கோபம் எங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடாதுப்பா. நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கை சுத்திகரிக்கப்படணும்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும்படி ஜெபிக்கிறப்பா தகப்பனே. ஸ்தோத்திரப்பா. நாங்கள் சுத்தமாக்கப்பட்டு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் தேவனுக்கு பிடிக்காத எல்லா குணங்களையும் நாங்கள் எங்களை விட்டு மாற்றி விட்டு ஆண்டவரே பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரங்களாக, சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரங்களாக, தகுதியுள்ள பாத்திரங்களாக, ஆண்டுடைய ஆசீர்வாதத்திற்கு தகுதியான பிள்ளைகளாய் மாறி புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க. நீர் கொடுத்த ஆலோசனையின்படியே ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டத்தக்கதாக கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க. ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாய் மாற்றுங்க, அனல் உள்ள பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ சமாதான பாதுகாவல் உடைய ஜனங்களோடு இருப்பதாக. நாளை கூட்டத்துக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாள் கூட்டங்களையும் ஆவியானுடைய கிரியில நடப்பிக்க முடியாது ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமா